உளியின் வலி தாங்கியது. இத்தனைக்கும் பிறகுதான் அது என் கழுத்தை தொட்டது. நீ ஐ லவ் யூ என்று SMS கொடுத்து விட்டு மட்டும் தொட்டுக்கொள்ளலாம் என்றால் என்ன நியாயம்? தமிழை ஒலி வழியாக கடத்தல், எழுத்து வழியாக கடத்தல் இப்படி வேண்டும். இன்னொன்று சொல்றான், இன்னொரு கவிதை, என்னை எழுதிய கவிதைகளில் ஒன்று ஆந்திர நாட்டு கவிதை. ஆந்திர நாட்டு அகநானூறு என்று ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பில் ஒரு அகக்கவிதை வருகிறது. ஒரு காதலி, ஒரு காதலன், இரண்டு பேரும் நெருங்கி இருக்கிறார்கள், பழகுகிறார்கள். ஆனால் அந்த பெண் ஒரு நிறைந்த அடக்கமுடைய, நிறைந்த கற்புடைய, நிறைந்த மரபு வழி வந்த ஒரு பெண். அதனால் இருவருக்கு மத்தியில் நாகரிகத்தின் நாற்காலியை இட்டுக்கொண்டு பேசுகிறாள். என் நிழல் கூட உன் மீது விழாது, உன் நிழல் கூட என் மீது விழுந்து விடக்கூடாது, இருவருக்கு மத்தியில் பண்பாடு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்கிறாள். கிட்ட நெருங்க மாட்டேங்கிறார். பேசு, கண்ணால் பார், தொட்டு விடாதே, அனுமதி தரமாட்டேன். அந்த காதலன் கேட்டான், அடியே பெண்ணே, அது என்ன கழுத்தில் அப்படின்னு கேட்டான். இது என்ன, ஒரு தங்கச்செங்கிலி. அந்த தங்கச்செங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டான். என்ன தவம் செய்தது? அது உன் சங்கு கழுத்தில் உருள்கிறது, புரள்கிறது, உன்னை கேட்காமலே எங்கெங்கோ தொடுகிறது, அது என்னென்னவோ வித்தை புரிகிறது. அந்த தங்கச்செங்கிலி செய்த தவம் நான் செய்யவில்லையா என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண் அவள் சொன்னாள், காதலி, இந்த தங்கம் என் சங்கு கழுத்தை தொடுவதற்கு என்னென்ன தவம் செய்து வந்தது தெரியுமா? என்ன தவம் செய்தது? பூமியின் ஆழத்தில் பலகாலமாய் புதையுண்டு கிடந்தது. பிறகு வெட்டப்பட்டது, தோண்டப்பட்டது, உருக்கப்பட்டது, உருட்டப்பட்டது, தீயில் எரிந்தது, தண்ணீரில் குளித்தது, உளியின் வலி தாங்கியது. இத்தனைக்கும் பிறகுதான் அது என் கழுத்தை தொட்டது. நீ ஐ லவ் யூ என்று SMS கொடுத்து விட்டு மட்டும் தொட்டுக்கொள்ளலாம் என்றால் என்ன நியாயம்? இவ்வளவு செய்த பிறகுதான், இவ்வளவு தவம் ஆற்றிய பிறகுதான் இந்த வரத்தை அது பெற்றது. நீ வரம் பெற வேண்டும் என்றால் தங்கத்தை போன்றவனாக இரு, தங்கம் செய்த வேள்வியை நீயும் செய் என்று கேட்டார். இது ஒரு ஸ்பரிசத்துக்கு, ஒரு ஸ்பரிச மறுப்புக்கு இவ்வளவு பெரிய கவிதையை இந்த நாடு கண்டிருக்கிறது. இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சொல், நீங்கள் பாரதிதாசனை படியுங்கள், பாரதியாரை படியுங்கள், கண்ணதாசனை படியுங்கள், கலைஞரின் உரைநடையை படியுங்கள். அப்படியே மெல்ல பழைய இலக்கியங்களுக்கு செல்லுங்கள். பழைய இலக்கியத்திலிருந்து புதிய இலக்கியத்திற்கு வருவதற்கு மாறாக புதிய இலக்கியத்திலிருந்து நீங்கள் பழைய இலக்கியத்திற்கு பயணம் செய்வதுதான் நன்றி. கல்லா மதியே கதிரவான் நிலவே செல்லா இரவே சுருகா இருளே எல்லாம் எனையே முனிவீர் நிலையா வில்லாளன யாதும் இழித்திலிரோ என்று படித்தால் உங்களுக்கு புரியாது. மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய துணங்கையானும் யாண்டும் காணேன் மாந்தக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே என்கை கோடீர் இளங்கு வழி எகிழ்த்த பீடுகளு குறிசிலும் ஓர் ஆடுகள மகனே என்று வாசித்தால் உட்பொருள் உங்களுக்கு விளங்காது. புது தமிழிலிருந்து சொற்களை கற்றுக்கொண்டு அகராதிகளின் வழியே பழைய இலக்கியங்களுக்கு நீங்கள் பயணப்படுகிற போது ஒட்டுமொத்த மொழியும் உங்கள் உள்ளத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும். அப்படி ஒட்டிக்கொள்ள வையுங்கள். தமிழை படித்தால், இலக்கியம் படித்தால் உங்கள் எதிர்காலம் சிறக்கும். ஒரே ஒரு தொழிலில் மட்டும் இருப்பவன் பைத்தியம் பிடித்தவராகிறான். நல்ல ஒரு மருத்துவருக்கு 18 மணி நேரம் வேலை பார்த்து விட்டு வந்து வீட்டில் ஒரு மெல்லிய சங்கீதம் கேட்கிற போது இருக்கிற சுகம், ஒரு மெல்லிய ஓவியம் வரைகிற போது இருக்கிற சுகம், ஒரு புல்லாங்குழல் கேட்கிற போது இருக்கிற சுகம், வீணை மீட்டுகிற போது இருக்கிற சுகம் மாற்று. ஓய்வு என்பது என்ன? உங்களுக்கு பிடித்தமான வேலையை நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு மாற்றி செய்வது. எது உங்களுக்கு தொழிலாகி வருகிறதோ அது உங்களுக்கு தொல்லையாகி விடுகிறது. தொழில் ஆகாத ஒன்றிலிருந்துதான் தொழிலுக்கு மாற்று கிடைக்கிறது. உங்கள் தொழிலுக்கு மாற்று
இலக்கியம், சங்கீதம், நுண்கலை, மெல்லிய வாசிப்பு இவற்றுள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மடைமாற்றம் செய்து கொள்ளலாம். அப்படி மடைமாற்றம் செய்து கொள்கிற போது உங்கள் மெய்த்தொழில் செய்வதற்கான ஆற்றல் கூடும், அங்கீகாரம் பெருகும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த விழா ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி, மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. இந்த விழாவின் நிறைவில் நான் உங்களுக்கு சொல்லிச் செல்வது ஒன்றுதான், நான் முன்னமே சொன்னதுதான். என் பேச்சின் நிறைவில் கவிதைகளை ரசித்தோம், கைதட்டினோம், மொழியில் உறைந்தோம், நாம் பரவசமானோம். நம்முடைய தமிழ் மொழியின் ஆழங்கள் அறிந்து கொண்டோம், அகமகிழ்ந்தோம் என்பதோடு மட்டும் போய்விடாமல் வைரமுத்துவின் பேச்சில் நான் கவிஞனானேன், வைரமுத்துவின் பேச்சில் நான் எழுத்தாளனானேன், வைரமுத்துவின் பேச்சில் நான் விமர்சகனானேன், வைரமுத்துவின் பேச்சில் என் பிள்ளைக்கு தனித்தமிழில் பெயரிடுவது என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டேன். யார் என்னிடம் பெயர் கேட்டாலும், எனக்கு பிள்ளை பிறந்தாலும், ஆணாக பிறந்தால் அவனுக்கு செங்குட்டுவன் என்று பெயர் வைப்பேன், பெண்ணாக பிறந்தால் செம்மொழி என்று பெயர் வைப்பேன், பெண்ணாக பிறந்தால் வெண்பா என்று பெயர் வைப்பேன், ஆணாக பிறந்தால் அன்பன் என்று பெயர் வைப்பேன், வழுதி என்று பெயர் வைப்பேன், நப்பசலை என்று பெயர் வைப்பேன் என்று தனி தமிழில் பெயர் வைக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று சபதம் எடுத்துக்கொண்டால் அதுதான் இந்த விழாவின் வெற்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர்கள், வளர்க வாசிப்பு அனுபவம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.